மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் கன்னியா ராசி விருச்சிக லக்னத்தில் தான் கார்த்திகை மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய கார்த்திகை மாதம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மீன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மீன ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதிசாரத்தில் உச்ச நிலையில் இருந்து மீனராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனியால் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரியாகிறதுக்குண்டான அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் கார்த்திகை மாதத்தில் ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து கிடையாது. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகமும் குரு தான். ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் குரு தான். அப்போது மீனராசிக்கு 5வது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கிறாரு. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரு செவ்வாய் தானே. அந்த செவ்வாய் 9வது பாவகத்தில் மீனராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கையில் மீனராசியாதிபதி குரு பகவான் 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாவை பார்க்கிறாரு. செவ்வாவோட புதனும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய தருணத்தை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். அப்போ தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்ப்பது குருமங்கள யோகம். பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடத்தில் இருந்துகிட்டு இருக்கிறேனுங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, நான் படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாத அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க நினைக்கக்கூடிய மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேர காலங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனகாரகனுடைய பார்வை வாங்குறாரு. அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக ஏற்படுத்துகிறார். அந்த ஒரு தருணம் நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு சில நல்லது செய்துவிடும். சில பேருக்கு வேலை வாய்ப்பில் ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். வேண்டாம் வெறுப்பாக வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இல்லை ஒரு நிலையில்லாத ஒரு சூழ்நிலையாக அந்த வேலை வாய்ப்பில் இருந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 21 தேதிக்குள்ளார ஒரு சில நல்லது நடந்துடும். அதில் மாற்று கருத்து கிடையாது. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு செவ்வாய், படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் படிப்பு காரகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதியோடு சேர்றார். அப்போது திருமணஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில் குரு பார்வையில் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தீராத தடைகளும் தீர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 7 தேதி வரை இந்த திருமணஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு. நாகதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, தாரதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, நான் எல்லா கோவில் குலத்துக்கும் போயிட்டேனுங்க, எல்லா பரிகாரங்களும் செய்துட்டேனுங்க, திருமணத்தில் இருக்கிற தடைகளை சரி பண்ணிக்கிட முடியல. இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கி பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. பரிசம் போடுறதுக்கான வாய்ப்புகள் கார்த்திகை மாதத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இதில் மாற்று கருத்து இல்லை. 3வது பாவகத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தான் தைரியஸ்தானாதிபதி. 10ஆம் தேதி குரு பகவானுடைய பார்வைக்கு தைரியஸ்தானத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்க போகுது. ஒரு மனை விற்கலான்ற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருந்தனுங்க, விற்க முடியல. ஏதோ பேங்க்கில் லோன் போட்டு இஎம்ஐ போட்டு நான் ஒரு இடம் வாங்கிட்டேனுங்க, ஒரு வீடு வாங்கிட்டேன், என் சந்தர்ப்ப சூழ்நிலை விற்கணும்னு நினச்சா என்னால் முடியலைங்க.
ஒரு பொருளை விற்கிறதுக்கான நேர காலங்கள் இருக்கா சார் அப்படின்னா இந்த நேரம் நல்லா இருக்கும். அதாவது உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை ஏதோ ஒரு வகையில் சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம். ஏன்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 12வது பாவகத்தை பார்ப்பதும் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள்ளார தான் இந்த பலனை நான் சொல்கிறேன். அதுக்குள்ளார இந்த மண்ணு மனையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் சரியாகிறது, பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை சரி பண்ணிக்கிறதுக்கான பாதை உருவாகிறது, தொழில் ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிறது, உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் முன்னேற்றத்தில் இருக்கிற முட்டுக்கட்டைகள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளாக அமையும் 21ஆம் தேதிக்குள்ளார. 21ஆம் தேதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு வரார். குரு பகவானுடைய பார்வையில் ஃபஸ்ட்டும் குரு பகவானுடைய பார்வையில் 1ஆம் தேதியிலிருந்து 19 வரைக்கும் செவ்வாய் குரு பகவானுடைய பார்வையில் தான். 21ஆம் தேதியிலிருந்து 29 தேதி வரைக்கும் குரு பகவானுடைய பார்வையில் தான். அப்போ குருவும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க 21லிருந்து 29 வரை. அப்போ முழுமையான குருமங்கள யோகம் ஏற்படுது. தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்க தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாவை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அமைகிறதுக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குதுன்னா இந்த நேரம் நல்லா இருக்கும். 7.5 சனியை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்குறவர். இவர் நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா, கெட்டது செஞ்சால் அதுக்கான பாடத்தை புகட்டலாம், நல்லது செஞ்சால் புண்ணியத்தை கொடுக்கலான்ற மாதிரி சனி பகவான் விதிகாரகன். எல்லா கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கான பலனை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த சனி பகவான் மட்டும் அப்படியே அதுக்கு மாறா நீ நல்ல இடத்துல இருக்கிறேன் கெட்ட இடத்துல இருக்கிறன்றதெல்லாம் கிடையாது. நீ என்ன செய்திருக்க, என்ன விதைச்சிருக்க, அதுக்குண்டான விளைச்சல் தான் நான் தருவேன்னு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான். இந்த நேரம் நல்லா இருக்கும். இந்த கார்த்திகை மாதம்ன்றது 1ஆம் தேதியிலிருந்து 29 தேதிக்குள்ளார ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, கணவன் மனைவிக்குள்ளார நிறைய சங்கடங்கள். எல்லா பதிவிலும் கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் இருந்தால் சரியாகும்னு சொல்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டாதீங்க. ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன தான் சொத்து சுகம் இருந்தாலும் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னா சாமி வாழக்கூடிய வாழ்க்கையே வேஸ்ட்டு. கடன் பிரச்சனையால் பாதி பேர் போய் சேர்றாங்க அப்படின்றத விட மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் தப்பான பாதையில் போனவங்க நிறைய பேர். அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த திருமண ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன். அந்த புதன் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் வராரு. இதனால் ஏற்படக்கூடியது அந்த மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கள் தான் போகுது, அது வேறு விஷயம். சுபஸ்தானாதிபதி அவர் தானே. 21 தேதிக்கு மேலே 29 தேதிக்குள்ளார இதே மீனராசியில் பிறந்தவங்க புதுசாக ஏதாவது ஒரு அசட்டை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, ஒருத்தருக்கு நல்லது செய்கிறோமோ செய்யலையோ 2வது பட்சம், எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் கெட்டது பண்ணிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் தாய் தகப்பனாக இருந்தாலும் மீனராசியில் பிறந்தவங்க யாராலையும் மேலே வந்திருக்க முடியாது. தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க. இது உங்களுக்கான நேர காலங்களுங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நல்ல அனுகூலங்களை தரக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்கும் இந்த மாதம். புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன். அந்த சந்திரன் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியை பார்க்கிறார். புத்திரஸ்தானாதிபதி சந்திரன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. புத்திரஸ்தானத்தில் புத்திர காரகன் இருக்கிறாரு. புத்திர காரகன் யாருடைய சாரத்தில் இருக்காரு? தன்னுடைய சொந்த சாரத்தில். புனர்பூச நட்சத்திரம்ன்றது குருவுடைய நட்சத்திரம். குரு தான் புத்திர காரகன். புத்திரஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் உருவாகும். என்ன சார் எல்லாமே சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா சார்? ஐயா, குழந்தை பிறக்கிறதுன்றது 10 மாதம்.
இந்த மாதம் உங்களுக்கு புத்திரபாகியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரம் ஒரே நாளில் நடக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க, சரிங்களா? இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 29 தேதிக்குள்ளார தீராத புத்திரபாகிய தடை தீரப்போகுது. நீங்கள் பிரம்மச்சாரியாக இருந்திருப்பீங்க, ஒரு காலகட்டத்தில் சம்சாரி ஆக்கிய இந்த பிரபஞ்சம் தாய் தந்தை ஆக்க மறந்துருச்சா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, அதுக்கான நேர காலங்கள் வரணும். கார்த்திகை மாதத்தில் தம்பதிகளாக இருந்த உங்களுக்கு தாய் தந்தை பட்டம் ஏற்படக்கூடிய தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அனுபவித்து சொல்லுங்கள். 100%, 86% மீனராசியில் பிறந்தவங்களுக்கு யோகமான தருணத்தை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. கார்த்திகை மாதத்தில் அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக சங்கடங்கள் இருந்தாலும், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கிரகம் யார்? சூரியன். ருணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. 9வது பாவகத்தில் செவ்வாவுடன் சேர்ந்து சூரியமங்கல யோகமாக இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை. அப்போது நமக்கு உண்டான அந்த உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அற்புதமான மாதம், அனுபவித்து பலன் சொல்லுங்கள். அதுபோக இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலனை பார்த்துக்கிடணுன்ற எண்ணங்கள் மனசுக்குள்ளார இருந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாதகத்தை அனுப்பி வைங்க. வேதகால முறையில் துல்லியமாக கணக்கு போட்டு விவரம் என்னன்றது நான் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்த நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.